செயற்கைக்கோள்கள் ஏன் எப்போதும் கிழக்கு கடற்கரையிலிருந்து ஏவப்படுகின்றன? பூமி மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கிச் சுழல்கிறது. இதன் காரணமாகவே சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் மற்றும் பிற கோள்கள் கிழக்கில் உதித்து மேற்கில் மறைகின்றன. விண்வெளியில் இருக்கும் ஒரு விண்வெளி வீரரின் பார்வையில் பூமியின் மேற்பரப்பில் உள்ள ஒவ்வொரு புள்ளியும் கிழக்கு நோக்கியே நகர்ந்து கொண்டிருக்கிறது. எனவே ஒரு ராக்கெட் செங்குத்தாக சிறிய கோணத்தில் கிழக்கு நோக்கி ஏவப்பட்டால் பூமியின் சுழற்சி வேகம் ராக்கெட்டின் வேகத்துடன் சேர்ந்து கொள்கிறது. இது ராக்கெட்டிற்கு தேவையான எரிபொருளின் அளவை குறைக்கிறது. மாறாக, ராக்கெட் வேறு எந்த திசையிலாவது சாய்வாக ஏவப்பட்டால் பூமியின் வேகம் ராக்கெட்டின் வேகத்திலிருந்து கழிக்கப்படும். இதனால் அதிகப்படியான எரிபொருளை எரிக்க வேண்டிய அவசியம் ஏற்படும். பாதுகாப்பு காரணங்கள். கூடுதலாக, ஏவுதலின் போது ஏதேனும் தோல்வி ஏற்பட்டால் ராக்கெட் மீண்டும் பூமியில் வந்து விழும். எனவே அது கிழக்கு கடற்கரையிலிருந்து ஏவப்பட்டால் ராக்கெட் கடலில் மட்டுமே விழும். ஒருவேளை அது மேற்கு கடற்கரையிலிருந்து ஏவப்பட்டு தோல்வியடைந்தால் ராக்கெட் நிலப்பரப்பில் விழுந்து மனித குடியிருப்புகளுக்கு ஆபத்தை விளைவிக்கும். சுருக்கமாக, கிழக்கு நோக்கிய சாய்வை தேர்ந்தெடுப்பது அறிவியல் பூர்வமானது, ஆனால் கிழக்கு கடற்கரையை தேர்ந்தெடுப்பது பாதுகாப்பு சார்ந்தது.